அது காக்னைசபிள் அஃபென்ஸ், கைதுக்குரிய குற்றம். நான் காக்னைசபிள் அஃபென்ஸ், கைதுக்குரிய உரிமை அல்லாத குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் என்னென்னா இது எல்லாமே பொதுவாக சொல்லிட்டு போயிடுது. வேறுபாடு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மிகவும் சொற்பமான நபர்கள் தான் தெரியும், அல்லது சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கோ அதிகமாக தெரியும். கைதுக்குரிய குற்றம் அப்படின்னா என்னென்னு போய் பார்த்தா அப்படின்னா, இப்போ உங்களை எடுத்துப்போமே, நீங்கள் ஒரு சண்டை வருது, சண்டை வரும்போது ஒரே அடி அடிக்கிறீங்க ஒருத்தரை செவுல் மேலே. அப்படி நீங்கள் அடிக்கும்போது நீங்கள் அடித்த நபர் வந்து மிகவும் அவமானப்படுத்தப்படுறாரு. சுற்றி இருக்கிற நபர்கள்லாம் வந்து அவரை பார்த்துட்டாங்க, ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஆனால் வந்து அவர் கீழே வேலை, அவருக்கு உடல் சார்ந்த பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் அந்த அறையினால அவருக்கு பெருத்த அவமானமும் ஒரு சிறிய வலியும் இருக்குது. அப்படின்னும் போது யாரும் பார்க்கல, அவர் போயிட்டு நேராக வந்து ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. அப்படின்னா அது வந்து கைதுக்குரிய குற்றம் அப்படின்னா அது கைதுக்குரிய குற்றம் கிடையாது. அது வந்து விசாரணை செஞ்சு அதன் பிறகுதான் வந்து கைதுக்கு உரியதா இல்லைன்றது தீர்மானிக்கப்படும். அது நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் தான் அப்படி எடுத்துப்போம். சரி, இப்போ அதே நபர் நீங்க அடிச்சிங்க, அடிச்சதுல வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அந்த நபரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. மருத்துவமனையில் சேர்த்ததோ அந்த மருத்துவர் சொல்கிறாரு, இன்னும் ஒரு 24 மணி நேரம் கழிச்சு தான் இவர் உழைப்பாரான்றதே சொல்ல முடியும். ஏன்னா அடிச்சாடியில் வந்து நரம்பு மண்டலம் பாதிச்சிருக்கு, இல்லை பல்வேறு மருத்துவ பிரச்சனைகள்லாம் உள்ளே இருந்திருக்கு. அதனால் வந்து இப்போ கவலைக்கிடமான நிலையில் இருக்காரு அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு மருத்துவர். அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய விசாரணை எல்லாம் முடியாது, இந்த அறிக்கை அடிப்படையிலே வந்து உங்களை கைது செஞ்சுருவாங்க. நான் ஜெயிலுக்கு போகிறேன் எல்லாரும் பார்த்துக்க, நானும் பெரிய ராவடி தான். ஏன் அப்படின்னா இப்போ வந்து அது உயிர் போகிற சம்மதமாயிடுச்சு. மிகப்பெரிய விஷயங்கள்னா இந்த கொள்ளை, கற்பழிப்பு, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காக்னைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதாவது மிகப்பெரிய குற்றங்கள், கொள்ளை, கற்பழிப்பு, இது போன்ற பெரிய குற்றங்கள் எல்லாமே வந்து கைதுக்குரிய குற்றமாக தான் வரும். இந்த கைதுக்குரிய குற்றங்களுக்கு வந்து பெரிய அளவில் விசாரணை நடத்த மாட்டாங்க. முதல்நிலை விசாரணையிலே தெரிய வந்தால் அதுக்கான முகாந்திரம் தான் நிச்சயமாக கைது செய்யலாம். நான் காக்னைசபிள் அப்படின்னா முதல்ல சொன்னது விசாரணை செஞ்சு சம்மந்தப்பட்ட நபருக்கு என்ன பாதிப்பு இருக்குது, இந்த 2 பேரில் புகார் கொடுத்தவங்க எதிர் மனுதாரர், இவங்க 2 பேரில் யார் உண்மையிலே குற்றவாளி அப்படின்ற ஓரளவுக்கு குற்றம் சம்மந்தப்பட்டவங்களை தீர்மானிச்சுட்டு அது வந்து நடுவருடைய அனுமதியோடு வந்து அதுக்கு எஃப்ஐஆர் போடப்படும். உங்கள் கேள்விக்கு இந்த பதில் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகேப்பா. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் வே. ஜெகதீசன்.